சுப்ரீம் கோர்ட்டோட கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் 17 அக்டோபர் 2023 அன்னைக்கு சேம் செக்ஸ் மேரேஜஸை ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு அகேன்ஸ்டாக ஜட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த ஜட்மெண்ட்டில் முக்கியமாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சேம் செக்ஸ் கப்பிள்ஸ் மேரேஜ் மாதிரியான சிவில் யூனியன்ஸில் என்டர் ஆகிறதுக்கான உரிமையை இப்போ இருக்க லா அங்கீகரிக்கலை. அது மட்டும் இல்லாமல் சேம் செக்ஸ் கப்பிள்ஸ் ஒரு சில்ட்ரனை அடாப்ட் பண்ணுறதுக்கான உரிமையையும் லா அங்கீகரிக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதனால சேம் செக்ஸ் கப்பிள்ஸ் மேரேஜை ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டாக கிளைம் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஜட்மெண்ட்டை சேலஞ்ச் பண்ணி சுப்ரீம் கோர்ட்ல ரிவ்யூ பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. ரிவ்யூ பெட்டிஷன் அப்படின்னா மறு ஆய்வு மனு. இப்போ ஒரு ஜட்மெண்ட் நமக்கு ஃபேவராக இல்லை அப்படின்னா இதை மறுபடியும் ஆய்வு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதா ரிவ்யூ பெட்டிஷன். இந்த பெட்டிஷனை விசாரித்த 5 பெஞ்சஸ் கொண்ட சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் ஏற்கனவே கொடுத்த இந்த ஜட்மெண்ட்டில் எந்த எரரும் கிடையாது, கரெக்டாக தான் ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இந்த ஜட்மெண்ட்டில் எந்த இன்டர்ஃபியரன்ஸும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி இந்த பெட்டிஷனை நேற்று 9th January 2025 அன்னைக்கு டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜட்மெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.